அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து நாங்கள் வந்து 2025 6ஆம் தவணை எஃப்டபிள்யூசி பேப்பரை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? இதுதான் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு உள்ள லாஸ்ட் மெயின் எக்ஸாமாக இருக்கும்னு நினச்சிறேன். சரியா? ஓகே, அப்போ வந்து இதை வந்து ஒழுங்காக நீங்கள் எல்லாம் செஞ்சுப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். அப்போ இதை வந்து இதில் உள்ளதுகளை வந்து உள்ள கேள்விகளை வந்து நீங்கள் கட்டாயம் என்ன நல்லா கொஞ்சம் டீப்பாக ரிசர்ச் பண்ணுங்கள், டீப்பாக பாருங்கள். இதுக்கு பின்னுக்குள்ள அந்த சிலபஸ் எப்படி ஈக்கி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிசோர்ஸில் தேடி பாருங்கள். இல்லாட்டி உங்களோட கிளாஸ் நோட்ஸ் சிகும். அதில் வந்து ஒவ்வொரு கேள்வி செய்யக்குள்ளையும் அதுக்கு பின்னுக்குள்ள நோட்ஸை வந்து நீங்கள் ரிஃபர் பண்ணீங்கன்னா அதுக்கு வேறையாக படித்த தேவையில்லை. சரியா? இப்போ வந்து வேறையாக படிச்சிட டைமும் இல்லை. ஓகே, அப்போ ஃபஸ்ட் கேள்விக்கு வந்து டிரெக்டாக போவோம். சரியா? ஃபஸ்ட் கேள்விக்கு போவோம். ஹைட்ரஜன் காலல் நிறமாலை சம்மந்தமாக கேட்டுறாங்க. ஹைட்ரஜன் காலல் நிறமாலை. ஹைட்ரஜன் காலல் நிறமாலையில் என்ன நடக்கும்? உயர் சக்தி மட்டத்திலேருந்து ஒரு இலத்திரன் வந்து ஒரு துணிக்கை வந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு வரக்குள்ள விடுவிக்கப்படுற சக்தி வந்து ஒளிச்சக்தியாக கால செய்யப்படும். அந்த ஒளிச்சக்தி தான் என்ன எங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து ஒவ்வொரு கலரில் விளங்கும். கட்புல பகுதியில் வந்தாண்டா யூவி பகுதியில் வந்தால் விளங்காது, அதே மாதிரி ஐஆர் பகுதியில் வந்தாலும் விளங்காது, அதுக்கு குறைவான சக்தியில் வந்தாலும் விளங்காது. சரியா? ஓகே, அப்போ வந்து நாங்கள் அதை தனித்தனியாக பார்ப்போம். இப்போ சக்தி மட்டங்கள் இல்லைக்கு தானே சக்தி மட்டம். இப்போ நான் நார்மலாக ஃபஸ்ட் N=1 சக்தி மட்டம் 1. ரெண்டாவது N=2 எடுப்போம். N=2. அடுத்தது N=3 எடுக்கிறேன். N=4. N=5. நான் பாருங்கள் ஒவ்வொரு மேலே போக ஒவ்வொரு கோடுகளுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளி வந்து குறைஞ்சு கொண்டு வருது. அதை ஏன் அப்படின்ட்டா 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட சக்தி வித்தியாசம் வந்து மேலே போக இப்படி குறைஞ்சு கொண்டு போகும். அப்போ N=5, அடுத்தது N=6 எடுக்கிறேன். இப்படி வந்து என்ன N=6 அப்படி மேலே N7 முடிவிலி வரைக்கும் சக்தி மட்டம் போகுது. சரி, ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் லைமன் தொடரை பார்த்தோம்டா. ஃபஸ்ட்டு என்ன N=2லேருந்து N=1க்கு வரும், அதே மாதிரி 3லேருந்து 1க்கு வரும், 4லேருந்து 1க்கு வரும், அது மாதிரி 5லேருந்து 1க்கு வரப்போகுது, 6லேருந்து 1க்கு வரும். சரியா? இதே மாதிரி முடிவிலிருந்து வர்றதுகளும் காணப்படும். இப்போ முடிவிலி வரைக்கும் இப்படி போகும். அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்ல போகிறோம்? லைமன் தொடர்ந்து செல்வோம். லைமன் தொடர்ந்து செல்ல போகிறோம். இந்த தொடர் வந்து யூவி பிரதேசத்துக்குரிய கதிர்களை காணக்கூடியது. சரியா? அல்ட்ரா வயலட்னு சொல்லுவோம். அடுத்தா பார்ப்போம் பாமர் தொடர். பாமர் தொடர் எப்படி? 3ஆம் சக்தி மட்டத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 3லேருந்து 2க்கு வரும், 4லேருந்து 2க்கு வரும், 5லேருந்து 2க்கு வரும், 6லேருந்து 2க்கு வரப்போகுது. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம்? பாமர் தொடர்ந்து சொல்ல போகிறோம். பாமர் தொடர். சரியா? இதை கொஞ்சம் நாங்கள் வைப்போம். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்க்க வேண்டிய 2-3 விஷயங்கள் இருக்குது. அடுத்த பாஷன் தொடர். பாஷன் தொடர் எப்படி? அதில் வந்து 4லேருந்து ஃபஸ்ட்டாக 3க்கு வரும், 5லேருந்து 3க்கு வரும், 6லேருந்து 3க்கு வரும். சரியா? இதுக்கு செல்வோம் நாங்கள் பாஷன் தொடர்ண்டு. சரியா? ஓகே, அப்போ இது வந்து யூவி பிரதேசத்துக்குரியது. இது வந்து என்ன கட்புல பிரதேசத்துக்குரியதுன்னு சொல்லுவோம். கட்புல பிரதேசம், கட்புல நாகும் பிரதேசத்துக்குரியது. சரி, அப்போ இது பாஷன் தொடர் வந்து ஐஆர் பிரதேசத்துக்குரியதாக வரும். சரியா? ஐஆர் பிரதேசத்துக்குரியதாக வரப்போகுது. சரி, இப்போ கட்புல பிரதேசத்தில் வார இந்த பாமர் தொடரில் இந்த 4 கதிர்களுக்கும் நாங்கள் இப்போ 4 இதை பார்த்தோம் தானே. 3லேருந்து 2 வருது, 4லேருந்து 2 வருது, 5லேருந்து 2 வருது, 6லேருந்து 2 வருது. இதை வந்து நான் குறிச்சதுக்கு இதை அம்புக்குரிய வந்து செல்வோம் H அல்ஃபான்னு செல்வோம். அதே மாதிரி இதுக்கு H பீட்டான்னு சொல்ல போகிறோம். இதுக்கு H கேமான்னு செல்வோம். இது H டெல்டான்னு சொல்ல போகிறோம். சரியா? ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், இங்கே இதெல்லாம் கட்புலனாகும் பிரதேசத்தில் வருது. அப்போ ரெயின்போ கலர்ஸ்ன்ற வானவில் நிறங்களாக காணப்படுற சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஊதா அப்படின்ற அந்த 7 நிறங்களும் என்ன இந்த பிரதேசத்துக்குள்ளுக்கிட்ட வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ இது வந்து ஐஆர், அதாவது செங்கீழ் கதிர்கள்னு சொல்ல போகிறோம். அதாவது சிவப்புக்கு என்ன அருகில் காணப்படக்கூடியது. அதே மாதிரி இது யூவின்றது என்ன ஊதா நிறத்துக்கு அருகில் காணப்படக்கூடியது. ஆகவே இங்கனைக்குள்ள நிறம் வந்து சிவப்பு நிறத்துக்கு அருகில் காணப்படும், இது வந்து ஊதா நிறமாக காணப்படும். சிவப்பாக இது காணப்படும், இது ஊதா நிறத்துக்குரியதாக காணப்படக்கூடியது. சரியா? இந்த ஓரத்தை பார்த்தோம்டா. ஓகே, அப்போ கேள்விக்கு போவோம். பின்வரும் எந்த இலத்திரன் தாண்டல் ஐதரசன் அணுவின் காலல் நிறமாலையின் கட்புல பகுதியில் அமைந்துள்ளது? அப்போ கட்புல பகுதியில் அமைகிறது வந்து இப்படி
ரெண்டாம் சக்தி மட்டத்துக்கு வரும் வரை காலல் செய்யப்படுற அவ்வளவும் என்ன கட்புல பிரதேசத்துக்குரியதாக காணப்படும். அப்போ அப்படி பார்த்தோம்னா H alpha, H beta, H gamma, H delta இது அவ்வளவும் இங்கனைக்குள்ளதாக காணப்படக்கூடியதாக காணப்படும். சரியா? ஓகே. அப்போ அப்படி பார்த்தோம்னா ரெண்டாவது சக்தி மட்டத்துக்கு வரணும். அப்போ ஃபோர்த் ஆன்சர் வரும். சரியா? தேர்ட் ஆன்சர் வருமா? 2லேருந்து 4 போகுது. 2லேருந்து 4 போகிறதுன்னா அது அரட்டப்படுறது உயர் சக்தி மட்டத்துக்கு போகுது. இது வந்து காலல் செய்யப்படும். உயர் சக்தி மட்டத்திலேருந்து தாழ் சக்தி மட்டத்துக்கு வரக்குள்ள தான் சக்தி விடுவிக்கப்படும். அப்போ 4லேருந்து 2க்கு வரது தான் சரியான ஆன்சராக இங்கே வரும். சரியா? 4லேருந்து 2க்கு வருது. அதே மாதிரி இங்கே வேறு இதுகள் தந்திக்கு பாருங்கள். என்ன 3லேருந்து 6க்கு வருது. அது பாக்கியலாம் தானே, அது வந்து வேறையாக வரும். அது வந்து காலல் இல்லை, அது அரட்டப்படலில் வரும். அதே மாதிரி 4லேருந்து 6க்கு வருது, அதுவும் அரட்டலில் வரும். 1லேருந்து 2க்கு வருது, 1லேருந்து 2க்கு போகிறது, அதுவும் என்ன அரட்டலில் வரப்போகுது. அதே மாதிரி ஓகே. அப்போ ஃபோர்த் ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். சரியா? ஃபோர்த் ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரப்போகுது. ஓகே. சரி, ஓகே. அப்போ ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி. சரி, ஓகே. இதில் இதை பற்றி வந்திக்கு சக்தி சொட்டைன்னு பற்றி கேட்டிறாங்க. N1 அணுவில் N=3 L=2 ஆகவுடைய சக்தி சொட்டெண்ணில் இருக்கக்கூடிய இலத்திரன்களின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்னான்னு கேட்குறாங்க. இது பேசிக்கான கேள்வி. சரியா? ஒவ்வொரு வருஷமும் இல்லாட்டி எப்படியும் இதை சம்மந்தமாக ஒரு கேள்வி வந்து ஒவ்வொரு வருஷம் வரும். சரியா? அப்போ இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது கட்டாயமான ஒரு கட்டாயமான ஒரு வேலை. அப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் சரி ஒரு டைம் உண்டு ஒதுக்கி இந்த கொஞ்ச நாளைக்கு தானே, இந்த கொஞ்ச நாளைக்குள்ளுக்கு கொஞ்சம் ஒரு இதை வந்து படிச்சுறதுக்கு பெருசாக டைம் போகாது. உங்களுக்கு ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆக கொஞ்சம் சரி தெரியாமல் உள்ள ஒருத்தருக்கு சரி ஒரு 3 ஹவரில் இதை வந்து அழகாக படித்து வச்சுக்கொள்ள. 3 ஹவர் தேவைப்படாது, 2 ஹவர் போதும். சரியா? ஓகே. அப்போ நைட்ரஜன் அணுவில் N=3 L=2 N=3 L=2. சரியா? இதில் வந்து N வந்து என்னத்தை குறிச்சோம்? பிரதான சக்தி மட்டத்தை குறிச்சோம். சரியா? பிரதான சக்தி மட்டம் எங்களுக்கு செல்லவும் மேலும் இதை வந்து ஆவர்த்தனமாக எங்களுக்கு எடுக்கவும் மேலும். சரியா? Lன்றது என்ன? L வந்து 2. அதுக்கு வந்து நாங்கள் பெருமானங்கள் பார்ப்போம். L=0 அப்படின்டா நாங்கள் இதுக்கு செல்லுவோம் S உப சக்தி மட்டத்தை குறிச்சோம். சரியா? P உப சக்தி மட்டத்தை குறிச்சிருது L=1 வரும். D உப சக்தி மட்டத்தை குறிச்சிருது L=2 வரும். F உப சக்தி மட்டத்தை குறிச்சிருது L=3 வரும். சரியா? ஓகே. அப்போ இங்கே L=2 வந்து N2 வந்துட்டா டியை குறிச்சோம். ஆகவே 3வது ஆவர்த்தனத்தில் D சக்தி மட்டம் உப சக்தி மட்டம். அப்போ அப்படின்னா 3Dயில் வரப்போகுது. 3Dயில் வரும். சரியா? 3Dயில் வரப்போகுது. 3Dயில் மேக்ஸிமம் டி ஆர்பிட்டலில் வந்து மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்கள் காணப்படலாம்? டி ஆர்பிட்டலில் வந்து மேக்ஸிமம் 10 எலக்ட்ரான்கள் காணப்பட இயலும். 10 எலக்ட்ரான்கள் காணப்படலாம். சரியா? அதோட எம்எல்னு பார்த்தோம்டா எம்எல்ட பெருமானம். அடுத்த எம்எல்ட நான் நோவில் பார்ப்போம். எம்எல்னு பார்த்தோம்டா டிக்கு டி ஆர்பிட்டலில் வந்து 0 வரும், +1 வரும், +2 வரும், அதே மாதிரி -1 வரும், -2 வரும். ஆகவே எம்எல் பெருமானம் -2லேருந்து +2 வரைக்கும் காணப்படும். அதே மாதிரி எம்எஸ் பார்த்தோம்டா எம்எஸ்ன்னு என்ன? கரங்கள் சக்தி சொட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்னு என்னடா ஒரு ஓபிட்டலில் மேக்ஸிமம் 2 இலத்திரன்கள் காணப்படும். அந்த 2 இலத்திரன்களும் வெவ்வேறு திசைகளில் கரங்கள் அடையக்கூடியதாக காணப்படும். அதாவது ஒன்று வந்து வலஞ்சுழியாக திரும்பினாண்டா இன்னொன்று இடஞ்சுழியாக திரும்பக்கூடியதாக காணப்படும். சரியா? அப்படி பார்த்தோம்னா ஒன்று +½ இன்னொன்று -½ அப்படி பிரிச்சா போகிறோம். ஓகே. அப்போ இங்கே வந்து அவ்வளோ டீப்பாக போய்த்து இல்லை, லேசாக கேட்டிறாங்க. 3D. சரியா? 3Dயில் உள்ள இலத்திரன்களோட உயர்ந்தபட்ச எண்ணிக்கையை தான் கேட்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து எத்தனை? 10 வரும். 2 4 6 8 10. சரியா? அப்போ 10 இலத்திரன்களுக்கு தான் இதுக்கு சரியான ஆன்சராக வரப்போகுது. அப்போ இதுக்கு 5th ஆன்சர் சரியாக வரும். சரி, 3வது கேள்வி. பின்வரும் மூலக்கூறுகளில் சல்ஃபர் அணுவின் மின்னெதிரியல்பு குறைவடையும் சரியான வரிசை என்னான்னு கேட்குறாங்க. சரி, சல்ஃபர்டா. ஓகே. இதில் வந்து 5 சேர்வைகளை தந்திடுறாங்க. SOCl2 பாப்பமே. SOCl2 இதில் கட்டமைப்பு எப்படி வரும்? சல்ஃபர், டபுள் பாண்ட் ஆக்சிஜன், குளோரின். அப்போ இன்னைக்கு ஒரு சல்ஃபர் வந்து எப்படி 6ஆம் கூட்டம் உலகம். அப்போ இறுதி ஓட்டில் 6 இலத்திரன்கள் காணப்படும். இங்கே 4 பகிரப்பட்டாச்சு. அப்போ மீதி 2க்கு ஒரு தனிச்சோடி இலத்திரனோட போடுறேன். சரியா? ஓகே. அப்போ அடுத்தது SCl2.
SCl2 சல்ஃபர் குளோரின் குளோரின் மீதி 2 தனிச்சோடி இலத்திரன் வரும். அடுத்தது H2S. H2Sல எப்படி? H2Sல நீருக்கு மாதிரியே தான் வரும், ஆனால் 2 தனிச்சோடி இலத்திரன் வரும். சரியா? அடுத்தது SO2 SO3. SO2 SO3. SO2க்கு எப்படி? 2 டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வரும், அதே மாதிரி தனிச்சோடி இலத்திரன் உண்டு. சல்ஃபருக்கு இங்கே 3 டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வரும். சரியா? ஓகே, அப்போ மின்னெதிர்த்தன்மை பார்க்கக்குள்ள நாங்கள் வந்து 4 விஷயங்களை கருத்தில் எடுப்போம். சரியா? ஒன்று என்ன? கலப்பு. ஃபஸ்ட்டாக கலப்பு பார்ப்போம். கலப்பில் வந்து SP-க்கு வந்து SP2-வை விட மின்னெதிர்த்தன்மை அதிகமாக இருக்கும், SP2-க்கு வந்து SP3-யை விட அதிகமாக இருக்கும். சரியா? அந்த ஓர்டரில் வரும். அடுத்தது பார்ப்போம், மைய அணுக்கு வந்து என்ன சரி ஒரு ஏற்றம் ஈக்காண்டு. ஏற்றம் இந்தண்டா அதில் வந்து ப்ளஸ்ஸுக்கு வந்து அதிகமாக வரும், ப்ளஸ்லையும் ப்ளஸ் அதிகூடிய ப்ளஸ் பெருமானத்துக்கு வந்து அதிகமான மின்னெதிர்த்தன்மை வரும். அடுத்தது நியூட்ரலாக இந்தண்டா நியூட்ரலுக்கு வந்து ப்ளஸ்ஸை விட குறைவு, அடுத்தது நியூட்ரலை விட மைனஸுக்கு வந்து நன்கு குறைவாக வரும். சரியா? ஓகே, அப்போ அப்படியும் பார்த்தேன்டா அப்படியும் சமனாக வந்தேன்டா அடுத்தக்கு என்ன போகும்? ஒக்சியேற்ற எண்ணுக்கு போகும். ஒக்சியேற்ற நம்பரில் வந்து ப்ளஸில் எதுக்கு கூடியோ அதுக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை அதிகமாக வரும். அடுத்த பூஜ்ஜியத்துக்கு குறைவு அதை விட மைனஸுக்கு வந்து அதை விட குறைவாக வரும். அடுத்தது பார்ப்போம் மைய அணு. இது எல்லாமே சமனாக இருந்தாண்டா 4வது ஆப்ஷனுக்கு போவோம். மைய அணுவை சுற்றி உள்ள முனைவு அணுக்கள்கிட்ட மின்னெதிர்த்தன்மையை பார்ப்போம். சரியா? முனைவு அணுக்கள்கிட்ட மின்னெதிர்த்தன்மையை பார்ப்போம். உதாரணமாக NH3யையும் NF3யையும் பார்த்தோம்டா ஃப்ளோரினுக்கு வந்து ஹைட்ரஜனை விட எப்படி ஆகிக்கும்? மின்னெதிர்த்தன்மை அதிகம். ஆகவே NF3க்கு வந்து மின்னெதிர்த்தன்மை அதிகமாக வரும். சரியா? ஓகே, அப்போ அதுதான் என்ன மெயினான ஒரு ஓர்டராக வரும். அப்போ அது மாதிரி கேள்விக்கு போகணும்டா. இப்போ கலப்புக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்ன? கலப்பு தானே. கலப்பு பார்த்தோம்டா SOCl2வில் இங்கே வந்து sp3 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 sp2 sp2. சரியா? அடுத்த பார்ப்போம் மைய அணுவில் வந்து ஒற்சியற்ற எண்ணிக்கா? மைய அணுவில் ஒற்சியற்ற எண்ணி இல்லை. அப்போ 2வது தான் பார்த்திக்கணும், அதை எங்களுக்கு பார்க்கல. அடுத்தது ஒக்சியற்ற நம்பரை பார்ப்போம். ஒக்சியற்ற நம்பர். சரியா? இதுக்கு எப்படி வரும்? இங்கே பாருங்கள், இதில் ஆக்சிஜன் குளோரின் ரெண்டுக்குமே சல்ஃபரை விட எப்படி மின்னெதிர்த்தன்மை அதிகம். ஆகவே இதுக்கு வந்து +4 வரும். சரியா? +4 வரும். இங்கே Cl2வில் +2 வரும். சரியா? இங்கே H2Sல வந்து எப்படி ஹைட்ரஜன் 2க்கு, ஆகவே -2 வரும். இங்கே வந்து +4 வரும், இங்கே +6 வரும். சரியா? ஓகே, அப்போ இது இந்த இடத்தோட எங்களுக்கு வந்து சரியான ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். ஓகே, அப்போ கலப்பை தான் ஃபஸ்ட்டை வச்சு பார்ப்போம். SO2 SO3க்கு வந்து இங்கே உள்ள H2S SCl2 SOCl2வை விட மின்னெதிர்த்தன்மை அதிகமாக வரும். அப்போ SO2 SO3ல ரெண்டையும் வச்சு பார்த்தோம்டா ப்ளஸ் ஒற்றையற்ற நம்பரில் அதிகமான பெருமானத்துக்கு வந்து மின்னெதிர்த்தன்மை அதிகமாக வரும். ஆகவே SO3க்கு வந்து எல்லாவற்றையும் விட மின்னெதிர்த்தன்மை அதிகமாக வரப்போகுது. ரெண்டாவது இங்கே வந்து இறங்கு வரிசை தான் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அடுத்தது SO2 வரும், SO2 வரும், அதுக்கு பிறகு H2S SCl2 SOCl2 பார்த்தோம்டா எல்லாத்துக்கும் sp3 வருது. அதுலேயும் ப்ளஸ் பெருமானம் அதிகமாகிறது. SOCl2க்கு SOCl2 வரும், அதுக்கு பிறகு SCl2 வரும், அதுக்கு பிறகு H2S வரப்போகுது. சரியா? ஓகே, அப்போ இப்படி வாரது வந்து 2வது ஆன்சர் வருது. சரியா? 2வது ஆன்சர் இதுக்கு சரியான ஆன்சராக வரும். ஓகே, சரி, 4வது கேள்வியை பார்ப்போம். 4வது கேள்வி இதுவும் வளமையாக வார கேள்வி. சரியா? இந்த கேள்வியில் வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு MCQ கட்டாயம் வரும். அப்போ இதில் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு MCQ வந்து ஸ்கோர் பண்ணிக்கொள்ள இயலும். சரியா? இதே ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி எஸ்ஐக்கு போனாட்ட ஒரு மார்க்ஸ் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் இங்கே பாருங்கள், இதே மாதிரி ஒரு கேள்வியால் உங்களுக்கு லேசாக ஒரு மார்க்ஸ் வந்து எடுக்கணும். டிரெக்டாக எங்களுக்கு வந்து ஒரு மார்க்ஸ் எடுக்கணும் வேணாம் MCQவில். அப்போ இதே மாதிரி கேள்விகளை வந்து கட்டாயம் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். சரியா? அது மாதிரி இதில் வந்து எங்களுக்கு வந்து டைமையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போக இயலும். சரியா? அப்போ இதுக்கு வந்து மிச்ச நேரம் போகவும் அது நிறைய கேள்விகளை வந்து இப்போ நிறைய கேள்விகளை வந்து லேசாக 5 ஆப்ஷனில் வந்து 3 வெட்டக்கூடியதாக இருக்கும். 2 தான் கொஞ்சம் யோசித்து விடை எடுக்கக்கூடியது மாதிரி வரும்.
சரியா? ஓகே, இங்கே பாருங்கள் 4வது, கீழே உள்ள சேர்வையின் IUPAC பெயர் யாதுன்னு கேட்குறாங்க. சரியா? IUPAC பெயர் இதில் வந்து நாங்கள் கவனித்தோம்டா, இங்கே வந்து ஹைட்ரோக்சைடு கூட்டமைக்கி மெத்தைல் கூட்டம் வருது, அதே மாதிரி என்ன கார்பனைல் சேர்வை வந்து வருது. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி எல்கைன் வருது. இப்போ இது ரெண்டுலேயும் பார்த்தோம்டா ப்ரியாரிட்டி வைஸ், சரியா, நாங்கள் முன்னுரிமை கொடுக்கக்குள்ள ஃபஸ்ட்டா எல்டிஹைடுக்கு முன்னுரிமை கூட, அடுத்தது கீட்டோனுக்கு கொடுப்போம். கீட்டோன் நான் எப்படி எழுதுறேன், கீட்டோனுக்கு கீட்டோன், அதுக்கப்புறம் ஆல்கஹால் வருவார், அப்புறம் அமைன் வருவார். சரியா? ஓகே, நான் இதை வச்சு பார்த்தேன்டா, இங்கே நீ தேவைப்படுறதை வச்சு பார்த்தோம்டா ஆல்கஹால், அடுத்தது கார்பனைல் கார்பன் வருது. சரியா? கீட்டோன் வந்து இங்கே தானே. அப்போ இது ரெண்டுலேயும் வச்சு பார்த்தோம்டா இன்னைக்கு கார்பனைல் கார்பனுக்கு தான் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும் ஆல்கஹாலை விட. சரியா? அப்போ இது தான் இங்கே தொழிற்பாட்டு கூட்டமாக வரும். சரியா? தொழிற்பாட்டு கூட்டமாக அது தான் வரப்போகுது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து நம்பரிங் பண்ணணும். தொழிற்பாட்டு கூட்டத்துக்கு குறைந்த எண் பெருமானம் கிடைக்கக்கூடியவாறு நாங்கள் வந்து என்ன போடணும். சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா கார்பன் 1 2 3 4 தான் கிடச்சிது. இங்கேருந்து 1 2 3 கிடச்சிது இல்லையா? அப்போ இங்கேருந்து போடுவோம் 1 2 3 4 5 6, அவ்வளோதான். சரியா? ஓகே, அப்போ நாங்கள் பேரிட்டுட்டோம். இப்போ என்ன செய்வோம், அடுத்த இதுக்கு போவோம். இப்போ நாங்கள் தொழிற்பாட்டு கூட்டத்தை இனம் கண்டாச்சு. அப்போ பிரதியீட்டு கூட்டத்தில் ஹைட்ரோக்சின்னு வரும். OH கூட்டத்துக்கு மெத்தைல் கூட்டம் வரதால இதுக்கு மெத்தைல்னு வரும். சரியா? மெத்தைல்னு வரும். இதே இன்னைக்கு CH2 CH3 அப்படின்னு வந்திருந்தாட்டா எத்தைல்னு வந்திருக்கும். அதே CH2 CH2 CH3 அப்படின்ற ஒரு சேர்வு வந்திருந்தால் ப்ரொப்பைல்னு வந்திருக்கும். சரியா? ஓகே, அப்போ பேரிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், பிரதியீட்டு கூட்டத்தை பேரிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டாக வாரது வந்து மெத்தைல்னு வருது, ஹைட்ரோக்சின்னு வருது. இங்கே பேரிடக்குள்ள ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் எப்பயுமே பேரிடுவோம். அப்போ மெத்தைல் வந்து பின்னுக்கு வரும், ஹைட்ரோக்சி வந்து முன்னுக்கு வரப்போகுது. அப்படி பார்த்தோம்டா ஃபஸ்ட்டு வந்து என்ன 6 ஹைட்ரோக்சி 6 ஹைட்ரோக்சி 6 ஹைட்ரோக்சி 4 மெத்தைல் 4 மெத்தைல். அதுக்கு பிறகு பொண்டை பார்ப்போம். சரியா? பொண்டில் பார்த்தோம்டா இங்கே வந்து ஒரு ட்ரிபிள் பொண்ட் வருது. சரியா? அப்போ இதில் வந்து குறைஞ்ச இப்போ ட்ரிபிள் பொண்டில் உள்ள 2 கார்பனிக்கு தானே, C1க்கு C2க்கு. அப்போ 1வது கார்பனை தான் நாங்கள் வந்து பேஸ் பண்ணி போடணும். அப்போ 4 மெத்தைல் 1 1, அப்புறம் கார்பன் எத்தனைக்கு 6 இல்லையா? அப்போ ஹெக்ஸைன் வரும். அப்போ 1 ஹெக்ஸ் ஐன். அதுக்கப்புறம் 3வது கார்பனில் தான் பிரதான தொழிற்பாட்டு கூட்டம் வந்திருக்கு. ஆகவே 3 ஓண்டு வரும். சரியா? கீட்டோனுக்கு வரக்குள்ள ஓண்டு வரப்போகுது. சரியா? இதை வந்து வேறு மாதிரியும் எழுதலாம். எப்படி எழுதலும் இங்கே பாருங்கள், 4 மெத்தைல் இங்கனைக்கு இந்த வேறு மாதிரி வரும். 4 மெத்தைல் ஹெக்ஸ் 1 ஐன் 3 ஓண்டு எழுதிடும். எப்படி வரும், மெத்தைல் அதோடைய சேர்த்து எப்படி எழுதணும், நான் இன்னைக்கு ஹெக்ஸ்ண்டே போடுறேன். ஹெக்ஸ் 1 ஐன் 3 ஓன் அப்படின்னு வரும். சரியா? ஓகே, அப்போ இங்கே 1 ஐன் தான் வருமே, இன்றைக்கி வந்து இ வராது, சாரி. அப்போ ஹெக்ஸ் 1 ஐன் 3 ஓண்டு வரும். அப்போ அப்படி செகண்ட் ஆப்ஷன் தான் இங்கே வந்து தந்திராங்க தானே. இப்படியும் எழுதிடும் உங்களுக்கு 1 ஹெக்ஸைன் 3 ஓண்டு எழுதிடும். அது இல்லாமல் இப்படியும் உங்களுக்கு வந்து வரலாம். அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஹெக்ஸ் 1 ஐன் 3 ஓண்டு வரும். ஃபஸ்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரும். சரியா? ஓகே, சரி. 5வது கேள்வி, பின்வருவனற்றுள் எது அதி உயர் முதலாம் அயனாக்க சக்தியை கொண்டது அப்படின்னு கேட்குறான். இது வந்து நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நீங்கள் வந்து மிச்ச நாள் நீண்ட காலமாக எங்களோட சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுற ஒருத்தருண்டா உங்களுக்கு விளங்கிக்கும். ஒவ்வொரு கேள்வி முதலாம் அயனாக்க சக்தி வரக்குள்ளையும் நான் வந்து தொடர எழுதிப்பேன். சரியா? ஏன் அதை எழுதுறேன்டா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு முறை பார்க்கக்குள்ளையும் என்ன அது வந்து மனசுக்கு வந்து பதியும்ன்றதால. சரியா? இப்போ உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும்டா, இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. சரியா? டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். அப்போ முதலாம் அயனாக்க சக்தி தொடரை வந்து நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட் எப்படி வரும், ஹீலியம், நியோன்,
fluorine, argon, nitrogen, oxygen, hydrogen, chlorine, carbon, phosphorus, sulfur, beryllium, boron, silicon, magnesium, aluminium, magnesium, calcium, அதுக்கப்புறம் aluminium வரும், lithium, sodium, potassium வரும். சரியா? இதை தொடர வந்து நீங்கள் பாடமாக்குறதுக்கு ஒவ்வொரு மெத்தடை நீங்கள் வச்சுப்பீங்க, எப்படி சரி பாடமாக்கிக்கோங்க. சரியா? அதுதான் முக்கியம். இப்போ இதில் பார்த்தோம்னா முதலாம் அயனாக்க சக்தி கொண்டது மெக்னீசியம், ஆர்கான், லித்தியம், கால்சியம், ஃப்ளோரினில் ஃப்ளோரின் தான் சரியான பொருத்தமாக வரும். மற்றதுகளை விட முதலாம் அயனாக்க சக்தி ஃப்ளோரினுக்கு தான் அதிகம். அப்போ 5th ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரும். சரியா? ஓகே, அடுத்தது 6வது கேள்விக்கு போவோம். தயோசயனேட் அயன் SCN- மைனஸின் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய லூயி கட்டமைப்பு பின்வருவனவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஓகே, இதில் 3, 4, 5 வந்து எங்களுக்கு வந்து 1வதையும் 2வதையும் ஒப்பிடக்குள்ள 3, 4, 5 வராதுன்னு எங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே முடிவெடுக்கலாம். ஏன்டா அதில் ஏற்றப்பரம்பல் அதிகம். சரியா? ஏற்றப்பரம்பல் கூட கூட அந்த மூலக்கூட்டை வந்து உறுதித்தன்மை குறையும். சரியா? ஓகே, அப்போ ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் வச்சு பார்த்தோம்னா ரெண்டுமே சரி மாதிரி தான் விளங்குமா உங்களுக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், நைட்ரஜன், சல்ஃபர் ரெண்டையும் வச்சு பார்த்தோம்னா மின்னெதிர்த்தன்மை எதுக்கு கூட? நைட்ரஜனு கூட. எதை விட? சல்ஃபரை விட, கார்பனை விட. அப்போ மின்னெதிர்த்தன்மை கூடின அணுக்கு மறையேற்றம் கிடைச்சக்குள்ள அந்த மூலக்கூறு மிகவும் உறுதித்தன்மை அடையும். சரியா? அப்போ அப்படி பார்த்தோம்னா மின்னெதிர்த்தன்மை கூடிய நைட்ரஜன் அணு மறையேற்றத்தை கொண்டிருந்தால் அந்த மூலக்கூறு மிகவும் உறுதியான மூலக்கூறாக கருதப்படும். சரியா? அப்போ அப்படி பார்த்தா இங்கே சல்ஃபர், கார்பன், நைட்ரஜன் இந்த கட்டமைப்பில் 2, அப்போ இன்னைக்கு வந்து எப்படி 2 தனிச்சோடி இலத்திரன் வரும், மைனஸ் வரும். இன்னைக்கு தனிச்சோடி இலத்திரன் 2 வரும். அப்போ இந்த கட்டமைப்பு தான் என்ன, இங்கே இது உள்ளத்திலேயே மிகவும் பொருத்தமான கட்டமைப்பாக லூயி கட்டமைப்பாக காணப்படும். ஸோ இதுக்கு செகண்ட் ஆன்சர் பொருத்தமாக வரும். செகண்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரப்போகுது. சரி, 7வது கேள்வி பார்ப்போம். திணிவுப்படி 40% உடைய KI கரைசலின் அடர்த்தி 0.83 கிராம் சென்டிமீட்டர் -3. KI கரைசலின் செறிவு மூல் டெசிமீட்டர் -3ல் என்னான்னு கேட்குறாங்க. சரியா? மூலர் திறனை தான் கேட்டீங்க. அதுக்கு வந்து ஒரு சமன்பாடு வண்டிக்கு என்னாண்டா, இது வந்து உங்களுக்கு MCQவில் மட்டும்தான் யூஸ் பண்ணிடும். மூலர் திறனுக்கு வந்து ஒரு சமன்பாடு வண்டிக்கு என்னாண்டா, C திணிவு சதவீதம் தர அடர்த்தி தர 10 கீழ் மூலக்கூட்டு திணிவுன்னு பார்ப்போம். சரியா? அப்போ இங்கே வந்து 40%, திணிவு சதவீதம் 40, அடர்த்தி 0.83 தர 10 கீழ் மூலக்கூட்டு திணிவு உங்களுக்கு KIக்கு வரும். எப்படி வரும்? 40, 66 மாதிரி வரும். சரியா? 166 வரும். 166 வரும். 166 வரும். அப்போ இதை வந்து சுருக்கினா, மேலே உள்ளதை சுருக்கினான்னு உங்களுக்கு வரும் 332 கீழ் 166 வரும். ஆகவே இதுக்கு வந்து 2 வரும். அப்போ செகண்ட் வாரது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வருது. சரியா? ஃபர்ஸ்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரும். அடுத்தது 8வது கேள்வியே போகும். 8வது கேள்வியில் H2O2 உடன் எவ்வித ரசாயன மாற்றத்தையும் ஏற்படுத்தாத இனம் பின்வருவனவற்றில் எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து வச்சுட்டு 2வது, 3வது, 4வது, 5வதையும் பார்த்துட்டு இருப்போம். அப்போ செகண்ட் ஆன்சரில் பாருங்கள், அமில ஊடகத்தில் H2SO4 போடுறது வந்து அமில ஊடகத்துக்காக. H2SO4ல் MnO4- போட்டேன்டா என்ன நடக்கும்? KMnO4 மெங்கனீஸ் வந்து உயர் ஒட்சியேற்ற நிலையிலேக்கு +7 நிலைக்கு அது தாழ்த்தப்படும். இது வந்து ஒட்சியேற்றப்படும். சரியா? அப்போ ரசாயன மாற்றம் ஏற்படும். சரியா? அப்போ ஒட்சியேற்றப்பட்டதால் O2ஆக மாறப்போகுது, H2O2. சரியா? ஓகே, அப்போ அது வராது. 3வது CrOH3, அதில் வந்து குரோமியம் வந்து +3 லேக்கி கார ஊடகம். அப்போ நாங்கள் இதை வந்து இதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? இது வந்து எப்படின்னா Cr3+ H2O2 கார ஊடகம் தானே. இதில் Cr3+ வந்து ஒட்சியேற்றப்படும், CrO4 மாறும். அதோட H2O2 வந்து H2O தாழ்த்தப்படும். H2O2 மாறுறது 1, Cr3+ CrO4 மாறுறது 3. சரியா? 3லேருந்து 6 போகுது. ஆகவே 3.
அப்போ 3 இங்கே எனக்கு ஆக்சிஜன் பார்க்க போல ஒரு ஆக்சிஜன் பார்க்க போல 3 கீழ் 2ன்னு போடணும் நான் சரியாக பார்த்தா. ஆனால் அப்படி போடாமல் முழு எண்ணில் நாங்கள் எடுக்கிறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா முழு சமன்பாட்டையும் 2ஆல் பெருக்கிறேன். 2ஆல் பெருக்கிறதால என்ன நடக்கும், இன்றைக்கி வந்து நான் 3 போடுறேன். இன்றைக்கி H2O2லேருந்து H2Oக்கு போகிறது 1ன்றதால எனக்கு 1 தான் போட்டிக்கணும். 2ஆல் பெருக்கினன்றதால எனக்கு 2 வரும் சரியா. அப்போ 2Cr3 + 2Cr2- வரும். அடுத்த ஏற்றத்தை பார்ப்போம். அப்போ இங்கே 6 + இங்கே 4 - வருது சரியா. இது சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், கார ஊடகத்தில் தானே போடுறாங்க, அப்போ எங்களுக்கு OH- தான் போடலாம். அப்போ சமப்படுத்துறதுக்கு 4 - அங்கலைக்கு இங்கே 6 + சிக்கு, அப்போ இங்கே 10 OH- போடுறேன். 10 OH- போடுறேன் சரி. அப்போ அப்படி பார்த்தா இங்கே 10 ஆக்சிஜன் 6க்கு, அப்போ 16 ஆக்சிஜன், இங்கே 4 2 8 எனக்கு அப்போ 8 ஆக்சிஜன் வரும் சரியா. இப்போ சமப்படுத்தியாச்சு சரி. அப்போ இங்கே வந்து H2O மாறுது. அப்போ இந்த தாக்கமும் வரையல. 4வதுல Ag2O, அதில் வந்து என்ன வெள்ளி வந்து +1 ஆக்சிஜன் நம்பரில் காணப்படுது. அது வந்து தாழ்த்தப்படும் Agக்கு 0க்கு வரும். H2O2 வந்து ஒட்சியேற்றப்படும் O2 மாறும். அடுத்தது Ki, அதில் வந்து I-லேயே I- வந்து I2 ஒட்சியேற்றப்படும். H2O2 வந்து நீராக தாழ்த்தப்படும் சரியா. ஓகே. அப்போ இங்கே வந்து அடுத்தது இப்போ நாங்கள் வந்து 2 3 4 5 பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டுக்கு வரும். ஃபஸ்ட்டில் வந்து MnO2 solid H2O2ல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு தாக்கம் இது என்ன, H2O2 இருவழி விகார தாக்கத்துக்கு உட்படுறது. H2O2ஆகவும் O2ஆகவும் மாறுறது சரியா. இது ஒரு இருவழி விகார தாக்கம். இருவழி விகார தாக்கத்தை ஊக்குவிக்கிற ஒரு சேர்வையாக தான் MnO2 solid வந்து நாங்கள் பாவிப்போம் சரியா. MnO2 solid நாங்கள் பாவிப்போம். அப்போ அப்படி பார்த்தோம்னா ஒரு ஊக்கி எப்படி தாக்கத்தில் பயன்படுத்தப்பட மாட்டாது சரியா. ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாக்கத்தில் இறுதியிலையும் MnO2 solid தாக்கத்தில் காணப்படும் சரியா, கலவையில் காணப்படும். அப்போ வந்து MnO2 solid தாக்கத்தில் உள்ள ஏவ சக்தியை குறைச்சிறது மூலமாக தாக்க வீதத்தை ஊக்குவிச்சும், ஆனால் இறுதியில் MnO2 solid வந்து பயன்படுத்தப்படாமல் அதே மாதிரி காணப்படும் சரியா. ஓகே. அப்போ MnO2 solid தான் நீங்கள் எந்த ரசாயன மாற்றத்தையும் ஏற்படுத்தாத இனம் ஆக காணப்படும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் பொருத்தமாக வரும். ஓகே சரி. ஓகே. 9வது கேள்வி. 20 சென்டிமீட்டர் கணம் CHCl3ல் 0.1 மோல் டெசிமீட்டர்-3 செறிவுடைய I2 கரைசல் 100 சென்டிமீட்டர் கணம் நீருடன் சேர்த்து நன்கு குலுக்கப்பட்டது. சரி. இப்போ ஃபஸ்ட்டாக பங்கிட்டு கொண்ட கேள்வி தானே. இதில் ஃபஸ்ட்டு கலவையில் என்ன காணப்பட்டீங்க, CHCl3. இது CHCl3ன்னு எடுப்போம். CHCl3 இதில் 20 சென்டிமீட்டர் கணம் இருந்தீங்க. அதோட என்ன வந்தீங்க, அதோடையே சேர்த்து 0.1 மோல் டெசிமீட்டர்-3 I2வும் ஆரம்பத்தில் காணப்பட்டீங்க. எதுக்கு நாங்கள் நீரை வந்து சேர்க்கறதுக்கு இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், 100 சென்டிமீட்டர் கணம் நீரை சேர்க்க போகிறோம் சரியா. 100 சென்டிமீட்டர் கணம் நீரை சேர்க்குறோம் சரியா. இப்போ 100 சென்டிமீட்டர் கணம் நீரை சேர்த்து கலக்கக்குள்ள என்ன செய்யும், I2வோட ஒரு பகுதி நீருக்கும் போகும். I2வில் ஒரு பகுதி நீருக்கும் போய்த்து சமநிலை அடைய போகுது சரியா. ஓகே சரி. இப்போ சேர்த்து நன்கு குலுக்கப்பட்டது. பின்னர் தொகுதி 25 பாகை Cயில் சமநிலை அடைய விடப்பட்டது. பின்னர் CHCl3 படை வேறாக்கப்பட்டு 0.06 மோல் டெசிமீட்டர்-3 Na2H2O3 உடன் நியமிக்கப்பட்டது சரியா. இப்போ என்ன செய்கிறாங்க, சமநிலை அடைய விடுறாங்க. அதுக்கு பிறகு CHCl3 படை 20 சென்டிமீட்டர் கணம் முழுதும் வேறாக்கப்பட்டு CHCl3 படை முழுதும் வேறாக்கப்பட்டு என்ன செய்கிறாங்க, இதுக்கு வந்து Na2H2O3 0.06 மோல் டெசிமீட்டர்-3 செறிவுடைய அதோட கனவளவு வந்து 25 சென்டிமீட்டர் கனவளவு உள்ள Na2H2O3 சேர்க்குறாங்க சரியா. அதில் உள்ள I2 நியமிச்சா அவ்வளோ தேவைப்பட்டீங்க.
சரியா? ஓகே. அப்போ 25/Cl CHCl3 நீர் இடையே I2வின் பங்கீட்டு குணகம் யாதுன்னு கேட்குறாங்க. அப்போ நான் காண வேண்டிய KD என்னண்டா I2ட பங்கீட்டு குணகம் இதுக்கு இடையில் CHCl3 மேலே, அப்போ CHCl3 தான் வரும். அடுத்தது I2 நீரில் உள்ள I2 ரெண்டுக்கும் இடையில் உள்ள KDயை தான் நான் காணணும். சரியா? ஓகே. அப்போ நான் வந்து Na2H2O3 இந்த செறிவு இந்த கனவுல உள்ளதை போடணும். சரியா? அப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டாக எப்படி வருவோம்டா, இங்கனைக்குள்ள I2வை காணுவோம், ஆரம்பத்தில் இந்த I2வை காணுவோம். அப்போ இங்கனைக்கு இந்த வந்து சமநிலைக்கு போகிறோம் CHCl3 படையில் எஞ்சி காணப்பட்ட I2. அப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த I2வை கழிச்சோம்டா சமநிலைக்கு போன நீரில் உள்ள I2ட அளவு வரும். சரியா? ஃபஸ்ட்டாக இப்போ காணுவோம் ஆரம்ப I2, ஆரம்ப I2ட மூல் என்ன வரும்? ஆரம்பத்தில் வந்து நீர் படையை வந்து நான் கலக்கிறதுக்கு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 செறிவில் கனவுல வேணா 20 சென்டிமீட்டர் கனவளவில் I2 காணப்பட்டுச்சு. அப்போ 20^10^3 போட்டுறேன். அப்போ வாரது வந்து 2^10^3 மூல் I2 வந்து. சரியா? அதுக்கு போகிறோம் நாங்கள் வந்து நீர்ட 100 சென்டிமீட்டர் கணத்தை சேர்க்குறோம், சமநிலை அடையுது. அதுக்கு போகிறோம் எஞ்சுறதை வந்து Na2H2O3யோட நியமிச்சிடும். Na2H2O3 இப்போ அடுத்தது எஞ்சிய I2ட அளவை காண்றதுக்கு வந்து Na2H2O3யோட உள்ள தாக்கத்தை எழுதணும். நாங்கள் Na2H2O3 சக I2 இது சமநிலை தாக்கம். இந்த தாக்கம் தெரியாமல் உத்தரம் நீக்கப்படா என்ற எல்லா இடத்துலையுமே இந்த தாக்கம் வரும். சரியா? Na + Na2 is 4O6. சரியா? ஓகே. அப்போ இது சமப்படுத்தினாண்டா இனி 2 வரும், இனி 2 வரும். ஓகே. அப்போ இன்னைக்கு Na2H2O3 மூளை கண்டோம்டா என்ன வரும்? 0.06 25^10^3 25^10^3. அப்போ இது சுருக்கினண்டா 150^10^5 வரும். அப்போ இது 150^10^5 1க்கு 2ன்றதால I2ட வந்து எவ்வளோ வரும்? 75^10^3 மூல் வரும். சரியா? உற்றாக தாக்கம் அடிக்கிறதுக்கு Na2H2O3 150^10^5 மூல் தேவைப்பட்டீங்க. அப்போ I2ட 2க்கு 1ன்றதால I2 அன்னைக்கு காணப்பட்டிற I2 வந்து 75^10^3 மூலாக காணப்பட்டிருக்கும். சரியா? ஓகே. அப்போ இன்னைக்கு வந்து எஞ்சி காணப்பட்டது CHCl3ல வந்து எஞ்சி காணப்பட்டது வந்து 75^10^5 மூலாக காணப்படும். அப்போ நீர்ப்படைக்கு போனது, நீர்ப்படைக்கு சென்ற நான் இன்னைக்கு எழுதுறேன், நீர்ப்படைக்கு சென்ற I2 மூல் எவ்வளோ வரும்? ஆரம்பத்தில் காணப்பட்டது 2^10^3. நான் லேசிக்கு வந்து எழுதுறேன் இதை 200^10^5 மூல். சரியா? அப்போ 200^10^5 மைனஸ் 75^10^5 கழிச்சணும். 75^10^5 கழிச்சோன்னா என்ன வரும்? 125^10^5 மூல் வரப்போகுது. சரியா? இது நீர்ப்படையில் காணப்பட்டது. சரி, இப்போ கேடியை காணும். இப்போ எங்களுக்கு தெரியும் என்ன, நீர்ப்படையை சென்ற I2ட தெரியும், அதே மாதிரி CHCl3 படையில் எஞ்சி இந்த I2ட மூல் தெரியும், கனவளவு தெரியும், எங்களுக்கு கேடியை காணலாம். சரி, அப்போ நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன்டா, இன்னைக்கு வந்து சின்ன ஒரு பகுதியை அழிச்சிறேன். சரியா? நான் மேலே உள்ள பகுதியை வந்து அழிச்சிறேன். ஓகே. கேடி I2ட CHCl3 I2ட செறிவை தான் நாங்கள் போடணும். அப்போ I2ட CHCl3யில் உள்ள மூல்ட என்ன கேடியை தான் நான் காண போகிறேன். அப்போ கேடி சமன் CHCl3 உள்ள I2ட மூல் என்ன வரும்? எங்களுக்கு தெரியும் என்ன, 75^10^5 75^10^5 கீழே 20^10^3 என்று போடணும். ஆனால் நான் வந்து மேலே கீழே வெட்டி பட்டதால நான் போடல. சரியா? அப்போ 75^10^5 கீழே நீர்ப்படையில் உள்ள I2ட செறிவு. அப்போ மூல் 125^10^5 கீழே 100 வரும். சரியா? ஓகே. அப்போ இங்கே 10^5 வெட்டிப்படும், 20 100 வெட்டினா 5 வரும். அப்போ 75^5
தர 5 கீழ் 125 வரப்போகுது. சரி, அப்போ வெட்டினாண்டா இன்னைக்கு வந்து 5 3 அப்போ 15 3 வரும். சரியா? ஓகே, அப்போ கேடி வந்து ஆன்சர் வருது என்ன 3 ஆன்சர் வரும். சரியா? 3 இனி சரியான ஆன்சர் வரப்போகுது. அப்போ 3 வாரது வந்து செகண்ட் ஆன்சர் வருது. சரி, ஓகே. பத்தாவது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. கூட்டம் 2 ஹைட்ரோக்சைட்களில் பெரிலியம் ஹைட்ரோக்சைட் நீரில் கரையக்கூடியது. ஸோ இதில் வந்து நீரிட கரை திறனை கேட்குறாங்க எஸ் தொகுப்பு மூலகங்களில். நான் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அட்டவணை வந்து எழுதுறேன். சரியா? ஓகே, அப்போ இங்கே நான் பார்க்க போகிறது மெக்னீசியம் 2+, கால்சியம் 2+, ஸ்ட்ரோன்சியம் 2+, பேரியம் 2+. சரியா? நாங்கள் இது பார்க்க போகிறது ஃபஸ்ட்டாக CO3 2- பார்ப்போம், PO4 3- பார்ப்போம், அப்புறம் SO4 2-. அதுக்கு முதல்ல CrO4 2- பார்த்துட்டு இருப்போம். CrO4 2-, SO4 2-, SO3 2-, F-, C2O4 2-, அது மாதிரி OH-. சரியா? ஓகே, அப்போ இங்கே வந்து கார்பனேட் மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம் 2ஆம் கூட்ட மூலகங்களில் கார்பனேட் அனைத்தும் வீழ்படிவு. சரியா? பொஸ்பேட்டையும் அனைத்தும் வீழ்படிவு. CrO4 2- ஸ்ட்ரோன்சியம், பேரியம், குரோமைட்கள் வந்து வீழ்படிவாக வரும். மேலே உள்ள மெக்னீசியம், கால்சியம்ட கரைசல்கள். சரியா? கரைசல்களாக வரும். SO4 2- கால்சியம் 2+ வந்து அரிதில் கரையும், ஸ்ட்ரோன்சியம் பேரியத்தில் வந்து வீழ்படிவு. சரியா? அப்போ மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து கரையும். சரியா? ஓகே, அப்போ அதே மாதிரி SO3 2- பார்த்தோம்னா மெக்னீசியம் 2+ வந்து அரிதில் கரையும், மற்ற அவ்வளவுமே வீழ்படிவு. F- அப்படி தான் வரும், அரிதில் கரையும், வீழ்படிவு. C2O4 2- கொஞ்சம் மாறி வரும். சரியா? கால்சியம் ஆக்சலேட் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும், கிட்னியில் உள்ள கல்லுக்கு காரணம் கால்சியம் ஆக்சலேட். சரியா? அப்போ அது வந்து என்ன ஒரு வீழ்படிவு. அப்போ கால்சியம் 2+ C2O4 2- கால்சியம் 2+, ஸ்ட்ரோன்சியம் 2+, வீழ்படிவுகள். அதே மாதிரி மெக்னீசியத்தில் வந்து கரையும், பேரியத்திலையும் கரையும். சரியா? ஹைட்ரோக்சைடை கொஞ்சம் மாறி வரும். நான் பார்த்த அவ்வளவுமே ஒக்சலேட்டை தவிர பார்த்த அவ்வளவுமே என்ன கூட்டம் வழியே கரை திறன் குறைஞ்சு கொண்டு வரும். சரியா? ஆனால் அங்கே ஹைட்ரோக்சைடு எப்படி வரும்டா அதுக்கு தலைக்கீழே வரும். அதாவது கூட்டம் வழியே கரை திறன் வந்து கூடும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை வந்து எப்படின்னா வீழ்படிவு, கால்சியம் ஸ்ட்ரோன்சியத்தில் அரிதில் கரையும் ரெண்டும், பேரியத்தில் வந்து ஹைட்ரோக்சைடு கரையும். சரியா? கரைசல். சரியா? அப்போ இதோடைய தான் பெரிலியம் ஹைட்ரோக்சைடையும் எப்படி வரும், அதுவும் ஒரு வீழ்படிவாக வரும். சரியா? அதுவும் ஒரு வீழ்படிவு. ஏன்டா இது கேள்வியில் கேட்டிருந்தாலும் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்போ இது வந்து நான் 2வது கூட்டத்துக்கு பார்த்தது. முதலாம் கூட்டத்தில் பார்த்தோம்டா முதலாம் கூட்டத்தில் LiF, Li2 CO3, Li3 PO4 இது 3ம் வீழ்படிவு. இதை தவிர மற்ற அனைத்து சேர்வைகளும் நீரில் நன்கு கரையும். சரியா? சரி, அப்போ முதலாம் கூற்று என்ன, கூட்டம் 2 ஹைட்ரோக்சைட்களில் பெரிலியம் ஹைட்ரோக்சைடு நீரில் கரையக்கூடியது. அந்த கூற்று தான் பிழையாக வரும். சரியா? நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பெரிலியம் ஹைட்ரோக்சைடு வந்து ஒரு வீழ்படிவு. கூட்டம் 2 நைட்ரேட்டுகள் யாவும் நீரில் கரையும். அந்த கூற்று சரி. கூட்டம் 1 குளோரைட்டுகள் யாவும் நீரில் கரையும். அந்த கூற்றும் சரி. கூட்டம் 1 மூலகங்களின் தாக்குத்திறன் கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழாக அதிகரிக்கும். அந்த கூற்றும் சரி. அது காரணம் என்னன்னா அயனாக்க சக்தி. சரியா? அயனாக்க சக்தி வந்து கூட்டத்தின் வழியே மேலிருந்து கீழ் நோக்கி என்ன செய்யும்டா கூட்டம் 1 மூலகங்களுக்கு வந்து குறைஞ்சு கொண்டு வரும். அதாவது என்னன்னா இறுதி ஊட்டில் உள்ள இலத்திறனை வந்து விடுவிச்சுறதுக்கு தேவைப்படும் சக்தி அது வந்து குறைவாக தேவைப்படும் கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி வர. அப்போ அப்படி வாரத்தால் அதோட தாக்குத்திறனும் அதிகமாக காணப்படும். கிட்டத்தட்ட சோடியம் வந்து என்ன இஸ்ன்ற சத்தத்தோட நீரில் வந்து சுற்றி திரியும். பொட்டாசியம் வெடிச்சிடும். அதே மாதிரி சீசியம் வந்து அதை விட உக்கிரமாக வெடிச்சக்கூடியதாக காணப்படும். சரியா? ஓகே, அப்போ அப்படி பார்க்கக்குள்ள தாக்குத்திறன் வந்து கூட்டத்தின் வழியே மேலேருந்து கீழ் நோக்கி அதிகரிச்சும். அது சரி. அலசன்களோட ஒச்சையேற்றும் வலு கூட்டத்தின் வழியே கீழ் நோக்கி குறைவடையும். அந்த கூற்றும் சரி. சரியா? அது வந்து ஒரு ரிசோர்ஸில் உள்ள ஒரு பாயிண்ட். சரியா? ஓகே, அப்போ 5th ஆன்சரும் சரி.
10வதுக்கு ஃபர்ஸ்ட் கூற்று மட்டும்தான் பிழை. அப்போ ஃபர்ஸ்ட் கூற்று தான் இதுக்கு பொருத்தமான ஆன்சராக வரப்போகுது. சரி, 11வது கேள்வி. குறித்தளவு மெக்னீசியம் மிகை நைட்ரஜனுடன் நைட்ரஜன் வாயுவுடன் முற்றாக தாக்கமுற்று பெறப்படும் விளைவு நீருடன் தாக்கமடைய விடப்பட்டது. முற்றான தாக்கத்தின் போது 25.5 கிராம் NH3 வாயு உருவாகியது. பயன்படுத்தப்பட்ட மெக்னீசியத்தில் திணிவு என்னான்னு கேட்குறேன். சரி, இப்போ கார உலோகம் காரமண் உலோகங்களோட பார்க்கக்குள்ள நான் இது வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோஞ்சியம், பேரியம். இதில் லித்தியத்தோட வார கூட்டம் 2 மூலகங்கள் அனைத்தும் நைட்ரஜனோட தாக்கி என்னத்தை உருவாக்கும்? நைட்ரேட்டை உருவாக்கும். நைட்ரேட்டை உருவாக்க போகுது. உதாரணமாக மெக்னீசியம் நைட்ரஜனோட தாக்கினா மெக்னீசியம் நைட்ரேட் வரும். சரியா? கால்சியம் நைட்ரேட் வரும். ஆனால் சோடியம் வந்து நைட்ரஜனோட தாக்கினா தாக்குமா? தாக்காது. சரியா? இந்த மூலகங்கள் அனைத்தும் நைட்ரஜனோட என்ன செய்யாது? நோ ரியாக்ஷன். சரியா? தாக்க மாட்டாது. சரி, அப்போ இங்கே வந்து மெக்னீசியம் தானே தந்துடுறாங்க. அப்போ மெக்னீசியம் N2 என்ன வரும்? Mg3N2 வரப்போகுது. சரியா? அப்போ இன்னைக்கு 3 வரும். அடுத்தது இந்த நைட்ரேட்களை வந்து நீரோட தாக்கமடைய வச்ச Mg3N2 நீரோட தாக்கினா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைட்டும் NH3யும் வரும். அமோனியா வரக்கூடியதாக காணும். சரியா? ஓகே, அப்போ இங்கே சொல்கிறாங்க முற்றான தாக்கத்தின் போது 25.5 கிராம் அமோனியா வாயு உருவாகியதுன்றாங்க. சரியா? 25.5 கிராம் இன்னைக்கு உருவாகின அமோனியா. நான் இதை வந்து வேற ஒரு மார்க்கரால் எழுதுறேன். 25.5 கிராம் 25.5 கிராம் அமோனியா வருவார். சரி, அப்போ இதில் கீழே உள்ள நாங்கள் இது தாக்கத்தை வந்து நாங்கள் சமப்படுத்தலை இல்லையா? இதில் சமப்படுத்தினா எப்படி வரும்? மெக்னீசியம் 3 வரும். வேறு என்ன? நைட்ரஜன் 2. ஸோ இங்கே நான் 2 போடுறேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சமப்படுத்தினா இங்கே 2 6 ஆக்சிஜனுக்கு. அப்போ நான் இன்னைக்கு 6 ஆக்சிஜன் இனி போட்டுறேன். 12 வருதா? 2 6 6. சரியா? அப்போ 12 ஹைட்ரஜன் வருது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன காணுவோம்? அமோனியாட மூளை காணுவோம். அமோனியாட மூளை என்ன வரும்? மேலே வருது 255 தர 10 போடுறேன் லேசிக்கு. கீழே மூளைக்கூட்டு திணிவு வரும். மூளைக்கூட்டு திணிவு 17 வரும் இல்லையா? 17 கிராம் மூல் -1 வரப்போகுது. அப்போ இதை சுருக்கினண்டா என்ன ஆன்சர் வரும்? என்ன வரும்? இது சுருக்கினண்டா வரும். கொஞ்சம் பெரிய இது சுருக்கினண்டா வரப்போகுது. 1.5 மூல் வரும். 1.5 மூல் வரப்போகுது. சரியா? 1.5 மூல் வரும். சரி, இப்போ இதை வச்சு என்ன காணலாம்? எங்களுக்கு மெக்னீசியம் நைட்ரேட் என்ன வரும்? 2க்கு 1ன்றதால இதில் வந்து மெக்னீசியம் நைட்ரேட் நான் இன்னைக்கு எழுதுறேன். சரி, பரவாயில்ல. மெக்னீசியம் நைட்ரேட் என்ன வரும்? 2க்கு 1ன்றதால 0.75 வரப்போகுது. 0.75 மூல் வரும். அப்போ அதே தான் இங்கனைக்கும் வரும். இதே மெக்னீசியம் நைட்ரேட் தான் இன்னைக்கு நீரோட தாக்குது. அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ இங்கனைக்கும் அதே மெக்னீசியம் நைட்ரேட்டை 0.75 மூல் தான் வரப்போகுது. அப்போ இங்கனைக்கு 0.75ன்றதால 1க்கு 3ன்றதால இங்கனைக்கு வந்து என்ன வரும்? 0.75 3ஆம் அடுக்கு வரும். என்ன வரும்? 3ஆம் அடுக்கு 3ஆல் பெருக்கி வரது வரும். அப்போ எவ்வளோ வரும்? 0.225 வரும். சரியா? நான் நினைச்ச மாதிரி 2.25 வரும். சரியா? 2.25 வரப்போகுது. அப்போ இங்கே வர்றது மெக்னீசியம் மூல். மெக்னீசியம் மூல் என்ன வரும்? 2.25 வரும். சரி, ஓகே. அப்போ 2.25 மூல். இதை வந்து எங்களுக்கு வச்சு என்ன காணலாம்? திணிவை காணலாம். சரியா? திணிவை காணலாம். 2.25 தர 24 கிராம் மூல் -1 பெருக்கினாண்டா சரியான ஆன்சர் வரும். வாரது வந்து 10 2 24 54 கிராம் வரும். 54 கிராம் வரும். 54 கிராம் வரும். சரியா? அப்போ இங்கே வந்து சரியான ஆன்சர் 3rd ஆன்சர் வருது.
சரியா, தேர்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரும். ஓகே, சரி. 12வது கேள்வி XeOFOவின் மூலக்கூற்று வடிவமும் இலத்திரன் சோடி கேத்திரக்கணித வடிவமும் முறையே என்னன்னு கேட்குறாங்க. XeOFO ஜெனனுக்கு அட்டக விதியை மீறி என்ன கட்டமைப்பில் உருவாக்க இயலும். ஏது அதுக்கு வந்து டி ஆர்பிட்டல் காணப்படுறதால. சரியா, ஓகே. அப்போ இங்கே என்ன செய்வோம்னா ஃபஸ்ட்டு டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வரும், ஃப்ளோரின் 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 ஃப்ளோரின். சரியா, அப்போ ஜெனன்றது என்ன 8ஆம் கூட்ட மூலகம் 18ஆம் கூட்ட மூலகம். ஆகவே இறுதி ஓட்டில் 8 இலத்திரன் காணப்படும். ஆனால் இங்கே வாரது வந்து 6 தான் வருது. ஸோ இங்கே தனிச்சோடி இலத்திரன் ஒன்று போட்டுரு. சரியா, அப்போ இதில் வடிவத்தை பார்த்தோம்டா, வடிவம் இதில் என்ன வடிவம் வரும்டா, சதுர கூம்பகம் வடிவம் வரும். சரியா, சதுர கூம்பக வடிவம் வரும். சதுர கூம்பக வடிவம் வரும். அதே மாதிரி இலத்திரன் சோடி கேத்திரக்கணித வடிவம், இலத்திரன் சோடி கேத்திரக்கணித வடிவம் என்ன வரும்டா, எண்முகி வரும். சரியா, எண்முகி வடிவம் வரும். சரியா, ஓகே. அப்போ இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். மைய அணுவை சுற்றி இப்படி 4 பிணைப்பு சோடிகளும் 2 தனிச்சோடியும் இருந்தால் இதுக்கு எண்முகிண்டுவோம். இது அதே மாதிரி 5 பிணைப்பு சோடியம் 1 தனிச்சோடி இலத்திரன் மீந்தாண்டு இதுக்கு வந்து சதுர கும்பகம்டுவோம். இங்கே சொன்ன மாதிரி அதே மாதிரி அடுத்தது இதுக்கு வந்து சதுர தளம்னு சொல்லுவோமே, சாரி இது வந்து சதுர தளம்னு சொல்லுவோம். நாங்கள் இப்போ பார்க்குறது எண்முகின்னு வரும். சரியா, 6 பிணைப்பு சோடி இலத்திரன் காணப்படுறதுக்கு தான் என்ன சொல்லுவோம், எண்முகின்று. சரியா, இது தான் எண்முகின்று சொல்லுவோம். இது வந்து சதுர கூம்பகம் சதுர தளம். சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து வாரது வந்து இலத்திரன் மூலக்கூற்று வடிவம் வந்து சதுர கூம்பகம் வரும், 2வது எண்முகி வரும். ஸோ இதுக்கு 4th ஆன்சர் சரியாக வரும். 4th ஆன்சர் சரியாக வரும். அடுத்து 13வது கேள்வியை பார்ப்போம். 25 பாகை சியில் XY எனும் இலட்சிய வாயுக்களின் மூலக்கூற்று கதிகளின் விகிதம் 4:1 எனின் இவற்றின் மூலர் திணிவுகளின் விகிதம் என்னன்னு கேட்குறான். இப்போ இதுக்கு வந்து VRMSன்னு பார்ப்போம், இல்லாட்டி VRMSன்னு பார்ப்போமே. VRMS மூலக்கூற்று கதி. இதுக்கு வந்து கதி வர்க்க மூல இடைன்னு செல்வோம். சரியா, 3RT/mன்ற சமன்பாடு யூஸ் பண்ணுவோம். அப்போ மூலக்கூற்று கதிகளோட விகிதம் வந்து 4:1. எதுக்கு XYக்கும் நான் இதை போடுறேன், VXின் கீழ் VYன்னு எடுக்கிறேன். சரியா, என்னென்னா கதிகளோட விகிதம் 4:1 4:1 வருதா. எனக்கு தெரியும் இவற்றின் மூலக்கூறுகளோட திணிவுகளோட விகிதம் தானே கேட்குறாங்க. இப்போ இதில் 3 மாறாது, 6 மாறாது, வெப்பநிலை 25 பாகை சீண்டு தந்தீர் அது மாறாது. அப்போ இங்கே மாறக்கூடியது என்ன, மூலக்கூற்று திணிவு தான் மாறப்போகுது. அப்போ இங்கே VRMS நேர் மாறு விகித சமன் ரூட் மூலக்கூற்று திணிவுன்னு வரும். அப்போ இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணால் சரி. இங்கே மூலக்கூற்று கதிகளோட விகிதம் வந்து 4:1. சரியா, அப்போ மூலக்கூறு அதை ருட்டுக்குள்ளுக்கு போனாண்டா, அதாவது என்ன வர்க்க மூலத்துக்கு போனாண்டா, உள்ளுக்கு போனாண்டா எப்படி வரும், 16 மேல் 1 வரப்போகுது. சரியா, 4 வந்து கீழே வரும், 16க்குள்ளே வரும், 1 வந்து மேலே போகும், 1க்குள்ளே வரும். ஆகவே மூலர் திணிவுகளில் வீதம் வந்து என்ன வரும், 1 கீழ் 16 வரப்போகுது. சரியா, 1 கீழ் 16 வரப்போகுது. நான் இது என்ன விளங்கி சோதரி உங்களுக்கு. இப்போ இங்கே 4 வந்து வர்க்க மூலத்துக்குள்ளே போட்டேன்டா என்ன செய்யும், 16 மாறும். சரியா, 16 மாறும். நாங்கள் கீழே போட்டுறோம், ஏன்டா நேர் மாறு விகித சமண்டு காணப்பட்டதால் 4 வந்து வர்க்க மூலம் 16 போட போகிறோம். அதே மாதிரி 1 வந்து வர்க்க மூலம் 1 மாறும். சரியா, ஓகே. அப்போ உள்ளுக்குள்ளே தான் என்ன மூலக்கூற்று திணிவாக வருது, வர்க்க மூலத்துக்கு உள்ளுக்கு உள்ளது. ஆகவே இதை வந்து டிரெக்டாக எங்களுக்கு வர்க்க மூலமாக எடுக்கலும் 1 கீழ் 16 வரும். சரியா, அப்போ Xின் கீழ் Y வந்து 1 கீழ் 16 வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் செகண்ட் ஆன்சர் பொருத்தமாக வரும். செகண்ட் ஆன்சர் இதுக்கு பொருத்தமாக வரும். ஓகே, சரி. 14வது கேள்வி. அறை வெப்பநிலையில் ஒரு மூடிய விறைத்த பாத்திரம் ஹீலியம் நியோன் என்பவற்றை கொண்டுள்ளது. அவற்றின் திணிவுகளின் விகிதம் 1:2. பாத்திரத்தின் மொத்த அமுக்கம் 1.4 P எனின்
ஹீலியத்தின் பகுதி அமுக்கம் என்னாடி கேட்குறாங்க. சரியா, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்துட்டு இருப்போம். உங்களுக்கு தெரியும் டால்டன்ட பகுதி அமுக்க விதி என்ன வரும்? பகுதி அமுக்கம் நான் ஹீலியத்தையே வச்சு எடுக்கிறேன். ஹீலியத்தில பகுதி அமுக்கம் சமன் ஹீலியத்தில் மூல் பின்னம் தர மொத்த ஆவி அமுக்கம்னு வரும். ஓகே, அப்போ இங்கே ஃபஸ்ட்டாக இப்போ நாங்கள் வந்து மூளை காணணும் தானே, 2 மூளை காணணும். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்? இங்கே திணிவுகளோட விகிதம் தந்திராங்க ஹீலியத்துக்கும் நியோனுக்கும். ஹீலியம் நியோன் 1க்கு 2, அதாவது ஹீலியம் எம்மா வந்தா நியோன் வந்து 2m வரும். சரியா, ஹீலியம் எம்டு வந்தால் நியோன் வந்து என்ன வரும்? 2m வரும். சரியா, ஓகே. அப்போ இங்கே வந்து இதை வச்சு எங்களுக்கு என்ன காணலாம்டா? மூல் விகிதத்தை காணும். சரியா, இப்போ மூல் பின்னம் வரும். மூல் பின்னம் எப்படி வரும்? ஹீலியத்தில் வந்து மேலே வரும், கீழே வந்து மொத்த மூல் என்ன மூல் வரப்போகுது. அப்போ அப்படி பார்த்தோம்னா மேலே வந்து வர்றது ஹீலியத்துக்கு திணிவு எம்மின் கீழ் மூலக்கூற்று திணிவு 4 வரும். கீழே எம்மின் கீழ் 4 சக நியோண்ட 2m கீழ் மூலக்கூற்று திணிவு 20 வரும். மூலக்கூற்று திணிவு 20 வரும். ஸோ இதை வந்து என்ன செய்யலாம்டா? நான் வந்து சுருக்கிறேன். எம்மின் கீழ் 4 கீழே வந்து 20 ஆக்கிறதுக்கு 5ஆல் பெருக்கிறேன். 5ஆல் பெருக்கினா மேலேயும் 5m வரும். 5m 2m கூட்டினா 7m. அப்போ 7m கீழ் 20 போடுறேன். சரியா, ஓகே. அப்போ இங்கே 4ஐயும் 20ஐயும் வெட்டினாண்டா 5 வரும். சரியா, அப்போ 5m கீழ் 7m. சரியா, அப்போ இங்கே வந்து 5 கீழ் 7 என்ன வரப்போகுது? மூல் பின்னம் மட்டும் வரப்போகுது. சரியா, மூல் பின்னம் மட்டும் வரப்போகுது. இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாக என்ன? இந்த மூல் பின்னத்தை தான் பார்த்தோம். சரியா, இது ஃபுல்லாக. அப்போ தர PT வரும். அப்போ 5 கீழ் 7 தர PT என்ன வருது? எனக்கு தெரியும் மொத்த அமுக்கம் வந்து 1/4 பீண்டு. அப்போ நான் அதை போடுறேன். 14 தர 10 செய்ய 1 பீண்டு. அப்போ 7 14 சுருக்கினா 2 வரும். 2 I2 10 10 செய்ய 1 லாஸ்ட்டுக்கு ஒரு பீண்டு வரப்போகுது. அதை நான் பீண்டு போடுறேன். அப்போ ஆன்சர் வந்து 1 ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியாக வரும். ஓகே, சரி, ஓகே. 15வது கேள்வியை பார்ப்போம். சரியா, இந்த சேர்வையை தந்துட்டு என்ன சொல்கிறாங்க? PCl5 தாக்கக்கோல A என்ன வரும்னு கேட்குறாங்க. சரியா, இல்லைசான கேள்வி. என்ன நடக்கும்? CH2COOH வருது. அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு கார்பாக்சிலிக் அமில சேர்வை ஒன்று வந்திக்கு டிரெக்டாக பென்சீன் வளையத்தோட கார்பன் சேர்ந்து இல்லை. சரியா, ஓகே. அப்படி சேர்ந்திருந்தாலும் கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு பிரச்சனை இல்லை. இந்த கார்பாக்சிலிக் அமிலம் CH2 சேர்ந்து அப்படி சேர்ந்திக்கு. சரியா, இங்கே OH தான் இன்னைக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். ஏன்டா ஃபீனோலில் உள்ள ஹைட்ரோக்சைடு கூட்டம் எப்படி ஆகிக்கும்? பென்சீன் வளையத்தோட டிரெக்டாக சேர்ந்திக்கும். அதால் என்ன நடக்கும்டா? நார்மலாக ஒரு ஆல்கஹால் என்ன நடக்கும்? ROH PCl5 போட்டால் இல்லாட்டி PCl5 இல்லாட்டி PCl3 இல்லாட்டி SOCl2 போட்டாண்டா என்ன நடக்கும்? RCl மாறும். சரியா, கர்நாடக பிரதியீட்டு தாக்கத்துக்கு உட்பட்டு. ஆனால் இங்கே ஃபீனோலில் அப்படி நடக்காது. ஏண்டா அங்குள்ள பென்சீன் வளையத்தோட இந்த ஃபீனோல் உள்ள OH தானே, ஃபீனோல் உள்ள ஆக்சிஜன் வந்து என்ன செய்யும்டா? பரிவுக்கு உட்படும். சரியா, இப்படி பரிவுக்கு உட்படுறதால என்ன நடக்கும்டா? பரிவுக்கு உட்படுறதால இப்படி மாறப்போகுது. சரியா, எப்படி மாறும்? ஆக்சிஜன் ப்ளஸ் வரும், மைனஸ் வரும், இப்படி வரும். சரியா, இதே மாதிரி பரிவடைஞ்சு காணப்படும். சரியா, இப்படி மாறுறதால என்ன செய்யும்? ஏற்கனவே காணப்பட்ட ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டை விட இது வந்து உறுதி கூட. சரியா, ஏற்கனவே உள்ளதை விட உறுதியாக மாறிக்கொள்ளும். ஆகவே இதை வந்து பிரித்து இன்னைக்கு வந்து இலத்திர நாட்டை பிரதியீட்டு தாக்கத்தை உட்படுத்துறது சரியான கஷ்டம். சரியா, அப்படி உட்படுத்த இயலா. ஆகவே இன்னைக்கு வந்து OH வந்து பிரதியீடு செய்யாது குளோரின். சரியா, அப்போ அன்னைக்கு வந்து OH வந்து அதே மாதிரியே வரப்போகுது. சரியா, OH வந்து அதே மாதிரியே வரும். கார்பாக்சிலிக் அமிலத்தில் உள்ள COOCl வந்து
எங்களுக்கு ஓஹெச்சை வந்து சிஎல்லாக மாத்திரம் இல்லை சி சரியா, அது மாறும், அது ஓகே, அதே பிரச்சனை இல்லை. CH2 அதுக்கப்புறம் COO சிஎல்லாம் மாறும் சரியா. ஓகே, அப்போ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் வந்து வரும், 4th ஆன்சர் வரும் இல்லையா, OH அதுக்கப்புறம் CH2 COCl வருது. இதுக்கு 4th ஆன்சர் சரியாக வரும். ஓகே சரி, ஓகே 15வது கேள்வி வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துக்கிறோம். அடுத்த எபிசோடில் வந்து 16வது கேள்வி வந்து பார்ப்போம் சரியா. ஓகே, இதை வந்து பேப்பரை வந்து நீங்கள் வந்து செய்யாட்டி ஸ்கூலில் இல்லாட்டி வெளியே செய்யாட்டி கட்டாயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷனை பாருங்கள், அப்போ மேக்ஸிமம் யூஸ் வந்து எடுக்கலாம் சரியா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.